இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்துல லெட்டர் பாக்ஸ்ல லெட்டர் எழுதி போடலனா இன்னைக்கு எங்க ரெப்புடேஷனே போயிருக்கும். உன்னை அந்த கடவுளா பார்த்துதான் அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். லக்ஸ் மேம், அதை எடுத்துட்டு வாங்க. ஓகே மேம். இந்தாங்க மேம். நீ எனக்கு பண்ண பெரிய உதவிக்கு என்னோட சின்ன கிஃப்ட். அவங்கதான் லெட்டர் எழுதி போட்டது நீனு நினைச்சு பேசுறாங்கன்னா நீயும் அமைதியா இருக்க. உண்மை உனக்கும் எனக்கும் தானே தெரியும். ஆமாம்மா, நீங்க சொன்னதெல்லாம் நான் பண்ணல, என் அக்கா தான் பண்ணா. என் அக்காக்கு உதவுற மனப்பான்மை ரொம்ப ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் அவ செய்யற உதவி மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவ பேரை கூட சொல்லாம ஹாஃப் மூன் சிம்பல்ல தான் சைன் பண்ணுவா. சொல்லடி. இப்ப கூட கோவிலுக்கு போயிட்டு வர வழியில ஒரு ஆண்ட்டுக்கு அடிபட்டுருச்சு. அக்கா தான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தா. அதனாலதான் நாங்க லேட்டு. நீதான் இதெல்லாம் பண்ணியாமா? ரொம்ப நன்றிமா. நீ ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்க. எனக்கு யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா என்னால உதவி பண்ணாம இருக்க முடியாதா ஆண்டி? இந்தம்மா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வெண்ணிலா. தேங்க்ஸ்மா. உங்களுக்கு எப்படி? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. பிறந்த நாள் அதுவுமா ஆசீர்வாதம் பண்ணி உனக்கு எதுவும் கொடுக்காம போனா எப்படி? இதெல்லாம் எதுக்குமா? உங்க ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும். எதுக்கு அண்ணாமலை இதெல்லாம்? இன்னைக்கு நான் மன திருப்தியோட இருக்கேன். அம்மா கிட்ட சாராவை பத்தி சொல்லணும். ஆனா எப்படி சொல்றது? நான் முக்கியமா, உங்க அம்மா முக்கியமா? வருண், சொல்லுங்க பெரியமா. என்னப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியமா, சும்மாதான். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா. சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, உன் கல்யாண விஷயத்தை பத்தி. கல்யாண விஷயமா? அப்ப சாராவை பத்தி பேச இதுதான் கரெக்டான டைம். மிஸ் பண்ணிடவே கூடாது. பேசிடுவேன். வருண், பெரியமா. என்னப்பா?
என்ன யோசிக்கிற? அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன் பெரியம்மா. அடா, பரவாயில்ல. நான் கூட இவ்வளவு சீக்கிரம் நீ ஒத்துக்க மாட்டியோன்னு நினைச்சேன். எனக்கு இது போதும், இது போதும். அண்ணாமலை கிட்ட நான் பேசுறேன். பெரியம்மா, பெரியம்மா, கல்யாண விஷயத்தை பத்தி பேச வந்தாங்க. அப்படியே சாராவை பத்தி பேசலாம்னு பார்த்தா பெரியம்மா எதுவுமே கேட்காம கிளம்பிட்டாங்க. சரி, கல்யாண விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல டைம் பார்த்து சாரா விஷயத்தை பத்தியும் பேசி ஆகும். ஏண்டி அண்ணாமலை அம்மா கிட்ட நீ பண்ணத உங்க அக்கா பண்ணதா பொய் சொன்ன? அம்மா, அக்காவை பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. இந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. நகை, பணம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அக்காவுக்கு தான் இதெல்லாம் ஆசை. அதனாலதான் அப்படி சொன்னேன். இப்படி ஏதாச்சும் சொல்லி என் வாயை அடைச்சிரு. அம்மா, உண்மையிலேயே இதுதான் காரணம். அப்படி பார்த்தா அக்கா அந்த ட்ரெஸ்ஸ மாத்த போய் தானே அங்க கேமரா இருக்கிறது தெரிஞ்சு லெட்டர் எழுதி போட்டேன். நடந்ததை வச்சு பார்த்தா இது எல்லாம் அவளால தானம்மா. சோ இது எல்லாமே அவளுக்கு தானே சேரணும். பாரு, இப்ப அக்கா சாப்பிடாமலே போயிட்டா. அக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். என்ன விஷயம்னு தயங்காம சொல்லு வரும். சாராவை நான் ஒரு வருஷமா லவ் பண்றேம்மா. அவளை கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அவளுக்கு எல்லா குவாலிட்டியும் இருக்கு. அம்மா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுதான். எனக்கு பிடிக்கிறத விட உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானம்மா? வரும், எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ இவ்ளோ சொல்லணும்னு அவசியமே இல்லடா.